Hey guys, welcome back. Lava வந்து பட்ஜெட்ல பிரீமியம் ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணி அவங்களோட Blaze சீரிஸ்ல AMOLED 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக இன்னைக்கு வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கிட்ட லாவா Blaze AMOLED 2 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. பாக்ஸ் ஃப்ரண்ட் சைடில் ஃபோனோட டிஸ்பிளே பார்க்க முடியுது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு. டாப்பில் வந்து மற்ற இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மிட்நைட் பிளாக் கலர், 6GB RAM, 128GB ஸ்டோரேஜோட வருது. MRP 15,999 போட்டிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அண்ட் 5G பேண்ட்ஸுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 9 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஃபோன் பேக் சைடில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. UFS 3.1 ஸ்டோரேஜும் LPDDR5 RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ப்ரீமியம் ஃபோன்ஸில் பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான ஃபீச்சர் வந்து இவங்க பட்ஜெட் ஃபோன்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் சைடில் வந்து அந்த ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஒரு குட்டி பெட்டி இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஹோம் சர்வீஸ் வந்து எப்படி அவைல் பண்ணுறது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கார்டில் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து வந்து ஃபோன் இருக்குது. ஃபோன் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை, பயங்கர கிளாஸி லுக்கில் இருக்குது. ஸ்க்ராட்ச் கார்டுமே வந்து ப்ரீ அப்ளைடாக வருது. Type-C to Type-C சார்ஜிங் கேபிள் இருக்குது. அடுத்து 33 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இருக்குது. Type-C அவுட்புட் போர்ட். கேபிளோட லென்த்துமே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் குவாலிட்டியுமே வந்து இதோட நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு டீசெண்டான ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து லாவா பவர்ட் பை ஆண்ட்ராய்டு வருது. டீப்பான பிளாக் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. AMOLED டிஸ்பிளேயோட வருது. அது இந்த ஃபோன் வந்து இனிஷியலாக செட்டப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். டாப்பில் IR பிளாஸ்டர் மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஸ்பீக்கருக்கான செகண்டரி மைக் இருக்குது. ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ், நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீல் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. பாட்டமில் ஸ்பீக்கர் வந்துட்டு Type-C சார்ஜிங் போட்டு மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. சிம் ட்ரே ஸ்லாட் ஓப்பன் பண்ணால் டூவல் சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேக்கு வந்து ரப்பர் இருக்குது, தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு வந்து போட்டுக்கலாம். ஃப்ளிப்கார்ட் ஃப்ரீடம் சேல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் ட்ராப், டீல் அலர்ட்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் இருக்குது. நம்ம ATT டீல்ஸ் சேனல் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். மறக்காமல் செக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைனில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேக் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்பில் கேமரா மாடியூல் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டூவல் டோன் கலர் பேட்டர்ன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் பிளாக்கில் பெருசாக நம்ம பார்க்கல அப்படின்னா கூட ஒயிட்டில் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். இந்த ப்ரைஸில் ஓரளவுக்கு நல்ல பில்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷாக வந்து இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எல்லாமே வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஸோ பாக்ஸில் கொடுத்த கேஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். இல்லை ஏதாச்சும் வந்து ஸ்கின் கிடச்சிது அப்படின்னா ஸ்கின் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃபோன் பாக்ஸிய டிசைனில் இருக்குது. அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. வெயிட் வந்து 174 கிராம்ஸும், திக்னஸ் வந்து 7.55 mm தான் இருக்குது. ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண லைட் வெயிட் ஃபோன்ஸில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ண லிஸ்ட்டில் இந்த ஃபோனும் இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறது வந்து மிட்நைட் பிளாக் கலர், அடிஷ்னலாக வந்து ஃபெதர் ஒயிட் கலருமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைனர் ஸ்பிளாஷஸ் ரெசிஸ்ட் பண்ணுமே தவிர தண்ணியில் எடுத்துகிட்டு போய் போட்டுறாதீங்க. இந்த ஃபோனில் IP69 ரேட்டிங் இருக்க ஃபோனுமே வந்து வாட்டர் டேமேஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் லாங்கிவிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. 6.67 inch ஃப்ளாட் AMOLED டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. 120Hzல வந்து அந்த ஸ்க்ரால் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஹை பிரைட்னஸ் மோடில் அரௌண்ட் 800 nits, ஆவரேஜ் பிக்சர் லெவலில் வந்து அரௌண்ட் 1000 nits இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. டிஸ்பிளேல கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது, கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது. டீப் அண்ட் பியூரான பிளாக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து நல்லா ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. White 1 L1 சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து HD வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். யூடியூப்ல வந்து 2K வீடியோஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அண்ட் HDR பிளேபேக் சப்போர்ட்டுமே வந்து பண்ணுறாங்க. ஓவரால் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மல்டிமீடியான்னு பார்க்குறப்போ டூவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. நல்ல லவுடான செட்டப் தான். ஸோ இண்டோரில் மல்டிமீடியா
மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வழியாக வந்து நீங்கள் கால்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னாலுமே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இயர்பீஸ் வழியாக கால்ஸுமே வந்து நமக்கு லவுட் அண்ட் சஃபிஷியண்ட்டாக ஃபீல் ஆகும். இந்த ஏரியாஸில் லவுட்னஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை. பட் என்னென்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இதில் இல்லை. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அண்ட் கனெக்டிவிட்டி அண்ட் மற்ற ஏரியாஸ்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சர்ப்ரைசிங் வந்து ஐஆர் பிளாஸ்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோன் டிஃபால்ட்டாக வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸே வந்து பெருசாக இல்லை. கூகுள் ஆப்ஸ் தான் இருக்குது. ஐஆர் ரிமோட் ஆப் கொடுக்கல. பட் ப்ளே ஸ்டோர்லேருந்து லீன் ரிமோட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே வந்து தேவையான டிவைசஸ் வந்து இருக்குது. நான் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ்மே வந்து அதில் சப்போர்ட் ஆகுது. அந்த ரிமோட் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்க வேற ஏதாவது ரிமோட் ஆப் யூஸ் பண்றீங்கன்னா என்ன ஆப் யூஸ் பண்றீங்கன்ற வந்து கீழே கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காம்பஸ் சென்சாரும் இருக்கு. 9 5G பேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிக்னல் ரிசெப்ஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு அபோவ் ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. கால் பேசும்போது கால் ட்ராப் ஆகுறது, இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணும்போது அப்ரப்டா வந்து கட் ஆகுறது, பல்க் ஃபைல் டவுன்லோட் பண்றப்போ வந்து ஸ்லோ டவுன் ஆகுறது, அந்த மாதிரி எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. இண்டோர்ல ஒரு சில கால்ஸ்மே வந்து நம்மளால பேசிக்க முடியுது. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 15 வருது. க்ளீன் அண்ட் நீட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆட்ஸு ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. இனிஷியல் செட்டப் ப்ராசஸே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லாவா டிராகன் வந்து லாஸ்ட் வீக் நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருப்போம். அதுலேயே செட்டப் ப்ராசஸ் டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சு. ஃபோன்லேயுமே வந்து நம்ம எங்கேயும் ஆட் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ப்ளோட்வேர்ஸ்மே வந்து எதுவுமே கொடுக்கல. கூகுள் ஆப்ஸ் தான் வந்து ப்ரீலோடடாக வந்துடும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கூகுள் டயலரோட தான் வருது. ஸோ கால் ரெக்கார்டிங் பண்ண முடியும். பட் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு வந்து அந்த வாய்ஸ் டிஸ்க்ளைமர் வந்து போகும். அந்த வாய்ஸ் டிஸ்க்ளைமர் வந்து நம்ம ஆஃப் பண்ணி பீப் சவுண்டாகவுமே வந்து செட்டிங்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்ட் வந்து கேட்டு அதுக்கப்புறமா வந்து கால் ரெக்கார்ட் ஆகும். ஓவராலாக வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நமக்கு கிடைக்கிது. பட் நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வந்து ஸ்டில் பிளென்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. டிராகனில் கூட வந்து நம்ம பெருசாக ஃபீச்சர்ஸ் பார்க்கல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கெஸ்டர் சப்போர்ட் இருக்குது. டபுள் டேப் டு வேக் டர்ன் ஆன் இதெல்லாமே வந்து பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாவாவில் வந்து 1 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட்டும் 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த Blaze AMOLED 2 பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ மீடியாடெக்கோட லேட்டஸ்ட் Dimensity 7060 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் ஸ்கோர் செக் பண்ணப்போ வந்து எக்ஸாக்டாக 5 lakh வந்தது. டெடிகேட்டட் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க. பட் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா இந்த ப்ரைஸில் இல்லை, இதோட ஒரு 10,000 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டாலுமே வந்து நம்ம பார்க்க மாட்டோம். இந்த ஃபோனில் வந்து 6GB LPDDR5 RAM அண்ட் 128GB வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ப்ரீமியம் ஃபோன்ஸ்லையுமே வந்து ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டோம். ரொம்ப லிமிட்டடான ஃபோன்ஸில் தான் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 2 காம்பினேஷனுமே வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்குறது வந்து கொஞ்சம் ரேரு தான். இந்த Dimensity 7060 வந்து புது ப்ராசர் கிடையாது. ஏற்கனவே வந்து நம்ம மார்க்கெட்டில் Dimensity 7025னு பார்த்துருப்போம். அதோட ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் வந்து இந்த 7060. டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். எங்கேயுமே வந்து பெருசாக லேகு ஸ்டட்டஸ் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்றதுனால ஒரு லைட்டரான ஸ்கின்னு, இந்த ஸ்கின் வந்து Dimensity 7060 வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுது. டெய்லி யூசேஜில் நம்ம பெருசாக வந்து லேக் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஓரளவுக்கு டீசெண்டான மல்டி டாஸ்கிங்குமே வந்து நம்மளால் பண்ண முடியும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்குறப்போ BGMI வந்து 40 FPS வந்து சப்போர்ட் பண்ணுது. 40 FPSல ரொம்ப ஸ்மூத்தான கேம் பிளே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. 30 FPSல வந்து கேம் பிளே ஓரளவு டீசெண்டாக இருக்குது. பட் பீச் பக்கி பிளிட்ஸ் மாதிரி கேஷுவலான கேம்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். இது ஒரு பியூர் கேமிங் ஃபோன் இல்லை. பட் கேஷுவலாக வந்து நீங்கள் கேம் பிளே பண்ண போகிறீங்க, குட்டி குட்டி கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ பெருசாக வந்து இஷ்யூ இருக்காது. பேட்டரின்னு பார்க்குறப்போ அதுவுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி. நம்பர் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும். பட் ரியல் வேர்ல்டில் வந்து சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பாக்ஸில் கொடுத்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 1 hour 15 minutes ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆக. சார்ஜ் பண்ணுறப்போ பெருசாக ஹீட்டிங் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா வைஃபை யூசேஜில் வந்து 8.5 to 9 hours வந்து சாலிடாக கிடைக்கிது. மல்டிமீடியாலாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் தென் 9 to 10 hours வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து ஆவரேஜாகவே வந்து ஈஸியாக 6.5 hours SOT வந்து கிடைக்கிது. நார்மல் யூசேஜில் வந்து ஒரு நாள் பேட்டரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP கேமராவும் ரியரில் வந்து 50 MP Sony IMX 752 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து ஒரு 2 MP கேமரா. லாவா டிராகன்லேயுமே வந்து 8 MP பார்த்துருப்போம். அதோட மச் பெட்டரான செல்ஃபிஸ் வந்து இதில் வந்து எடுக்க முடியும்.
நம்மளால். வீடியோகிராஃபின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஃபுல் ஹெச்டி வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியர் கேமராவில் 60 fps சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியரில் வந்து EASனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணி வீடியோ எடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கிது. பட் என்ன அப்படின்னா லைட்டாக வந்து குவாலிட்டி அடிவாங்கும். பட் அந்த EAS ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கும்போது வீடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும். பட் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வீடியோவுமே வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அண்ட் ஃபோட்டோகிராஃபின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹார்ஷ் லைட்டிங்கில் வந்து நல்லா டெஸ்ட் பண்ண முடியல. 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லாஸ்ட்டு 10 நாள் வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது. பெருசாக வந்து வெயில் அடிக்கும், இன்றைக்கி வெயில் அடிக்கும், அன்றைக்கி வெயில் அடிக்கும், வெளில போய் ஃபோட்டோ எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பெருசாக வந்து வெயிலும் அடிக்கல. அப்பப்போ லைட்டாக தூரிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் ஃபுல் ரிவ்யூ இதுக்காகவே வந்து செப்பரேட்டாக பிளான் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னோட கம்ப்ளீட் டெஸ்டிங்லாம் முடிஞ்சிச்சு. பட் அடிஷ்னல் சினாரியோஸில் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்து ஷேர் பண்ணுறேன். கேமராவில் AI மோட் கொடுத்துருப்பாங்க. அந்த AI மோடில் ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் சேச்சுரேட்டட் அவுட்புட் வந்து கிடைக்கிது. சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். AI மோட் ஆஃப் பண்ணி எடுக்கும்போதே வந்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் பெட்டராக வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். போர்ட்ரைட் மோடில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் வந்து ஸ்லைட்டாக பூஸ்டப் பண்ணி லைட்டாக அந்த பிங்கிஷ் டிண்ட் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண முடியுது. ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து அந்த பிங்கிஷ் டிண்ட் இல்லை. சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ரெகுலர் மோட்லேயுமே வந்து ஸ்கின் டோன்ஸ் வந்து ஸ்லைட்டாக பூஸ்டப் பண்ணுற ஃபீல் வந்து கிடைக்கும். ஓவரால் இமேஜ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக வந்து ஃபீல் இருக்கும். யாராச்சும் வந்து கொஞ்சம் ஃபேராக ஃபோட்டோவில் தெரியணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரியர் கேமரா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் கேமராலேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து க்ளோஸ் டு நேச்சுரல் ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கிது. ரொம்ப ஃபேராக பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீலும் இல்லை. பட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக ஐஃபோனில் எடுக்கிற மாதிரி ஃபீலும் இல்லை. நல்ல நேச்சுரலான ஃபோட்டோஸ் வந்து செல்ஃபீஸுமே வந்து நம்மளால் எடுக்க முடியுது. லோ லைட் டு பி ஆனஸ்ட் பெருசாக வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் ஒரு சில சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நல்ல இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு ஹார்ஷ் லைட்டிங்கில் ஹியூமன் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கின் டோன் கொஞ்சம் டார்க்காக வருது. பட் நான் ஹியூமன் ஃபோட்டோஸ்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அவைலபிலிட்டின்னு பார்த்தோன்னா லாவோட ரீட்டைல் அவுட்லெட்ஸ் அண்ட் அமேசான் வந்து அவைலபிளாக இருக்க போது 6GB 128GB சிங்கிள் வேரியன்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேரியன்ட் வந்து 13,499 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலுக்குமே வந்து பேன் இண்டியா அந்த ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒருவேளை ஏதாவது இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா கஸ்டமர் கேரில் கம்ப்ளைண்ட் லாக் பண்ணுறப்போ ஹோம் சர்வீஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் லாவா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த சர்வீஸ் ஏதாச்சும் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் வந்து லாவா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்குமே வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்த மாதிரி யூசர்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து லைட் டு நார்மல் யூசேஜ்க்கு ஒரு ஃபோன் பார்க்குறீங்க, எல்டர்ஸ்க்கு வந்து பெருசாக ஆடு ப்ளோட்வேர்லாம் இல்லாத ஒரு ஃபோன் பார்க்க போகிறீங்க, ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஒரு செகண்டரி ஃபோனாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீசெண்டான கேமரா பர்ஃபார்மன்ஸோட நல்ல பேட்டரி பேக்கப், நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட், அடிஷ்னலாக வந்து IR பிளாஸ்டர், டுவல் ஸ்பீக்கர் செட்டப், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் பேக்கடு ஸ்மார்ட் ஃபோனாக வந்து ஃபீல் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்க நம்ம ATD டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆர்த்தெடிக்.